பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்பதாக. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். We may live in his presence என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புவதால் அல்லது நாம் ஆதி அன்பிற்கு திரும்பினால் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்பதாக. ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எபேசு சபையை குறித்து சொல்லுவார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த ஆதி நிலைக்கு நாம் செல்லும்போது நம்முடைய ஆவி மீண்டும் கர்த்தருக்கு முன்பாக பிழைத்திருக்கும். தூரம் தெரிந்த சியோனை போல இந்த வருஷத்தில் நாம் இருந்திருப்போமே என்றால் புதிய வருஷத்திற்குள் பிரவேசிக்கும் என்பதாக ஆதி நிலைக்கு, அதாவது கர்த்தரிடத்திற்கு திரும்பவும் வந்துவிடுங்கள். அவர் உங்களை பிழைக்கும்படிக்கு செய்வார். பாவத்தின் விளைவாக உங்களை பின்தொடர்கிற பாவத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், மரண கனிகளுக்கு உங்களை தப்புவித்து சாகாமல் பிழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் செய்வார். அவரே நம்மை பேரினார், அவரே நம்மை குணமாக்குவார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் நிலை. அவர் நம்மை சிட்சிப்பது நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சிட்சிக்கிறார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் போன்ற நாமங்களைப் போல ஆண்டவருக்கு யெகோவா மாக்கே என்ற நாமமும் காணப்படுகிறது. யெகோவா மாக்கே என்றால் அடிக்கிறவராகிய கர்த்தர் நான் என்று அர்த்தம். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களை ஏன் அடிக்கிறார்கள்? அவர்களை தண்டிக்கும்படி அடிப்பதில்லை, மாறாக மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது என்பதற்காக அடிக்கிறார்கள். அதுபோல நம்முடைய தவறை நாம் சரி செய்து கொள்ள சில வேளைகளில் நம்முடைய ஆண்டவர் யெகோவா மாக்கேவாக நமக்கு வெளிப்படுகிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் என்று அவருடைய நாமங்களை துதிக்கின்றன. யெகோவா மாக்கே என்று சொல்லி துதிப்பதும் நல்லது. காரணம், நம்மை அவருடைய அடிகள் செம்மையான வழியில் நடத்துகிறது, நம்முடைய காயங்களை கட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை கிறிஸ்துவின் மரணமாகிய பெரிய வெளியோடு முடிவடைவதில்லை. உயிரோடு எழுப்புகிற ஈஸ்டர் ஞாயிறும் நம்முடைய வாழ்வில் வரும். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தது போல நாமும் அவரோடு எழுந்து அவருக்கு முன்பாக பிழைத்திருப்போம். ஆதி நிலைக்கு திரும்புவோம். அப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீரங்களை பிழைத்திருக்கும்படி செய்கிற நல்ல தகப்பன், அன்று இரத்தத்தில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை உமக்காக தெரிந்தெடுத்து பிழைத்திரு என்று சொல்லி ஆசீர்வதித்தீர். அவர்கள் இன்றும் உமக்கு முன்பாக பிழைத்திருக்கிறார்களே, அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களையும் அனுதினமும் பிழைத்திருக்க பண்ணுகிற மேலான உடைய தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் செய்து உம்மை விட்டு விலகி ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோமே என்றால் இந்நாட்களில் மீண்டும் தகப்பனிடத்திற்கு நாங்கள் திரும்பி வர கர்த்ததாமே உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடன்றோம். கண்மணி போல காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.